என்னாச்சுடி? ஏன் இப்படி உம்முன்னு இருக்க? ஏய், ஒண்ணு தானே கேக்குறேன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னன்னு சொல்கிறீங்க? நாளைக்கு தீபாவளி தெரியுமா? எங்கள் வீட்டிலலாம் எப்படி கொண்டாடுவாங்க? உங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு நான் மொத்தமாக தீபாவளியவே மறந்துட்டேன். ஓ, அம்மனிக்கு இந்த குறை இருக்காக்கும். இங்க பாரு, அது சுட்டு போட்டாலும் இந்த வீட்டுல நடக்காது. எங்க அம்மா அவ்வளவுதான் உண்டில்லன்னு ஆக்கிடுவாங்க. தெரியுது தெரியுது. எத்தனை நாள் தான் உங்களுக்காக நான் விட்டு கொடுத்து போறது? என்னைக்காவது எனக்காக நீங்க விட்டு கொடுத்து போறீங்களா? இப்ப என்ன பண்ணணுங்கிற? எனக்கு தீபாவளி கொண்டாடணும். என்னடி சொல்ற? புதுசு புதுசா ஆசைப்படுற. எப்படி நிறைவேற்றுறதுன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு மகா, நீயும் நானும் மட்டும் இருந்தா பரவாயில்ல. இப்ப அம்மாவும் வந்திருக்காங்க. அம்மாவுக்கு தெரியாம தீபாவளி எல்லாம் கொண்டாட முடியாது. பெரிய நாள் தாங்க. நான் மட்டும் கிறிஸ்துமஸ்க்கு உங்களுக்காக சர்ச்சுக்கு வரலையா? எனக்காக சாமி கும்பிட வர மாட்டீங்க, அப்படித்தானே? அக்கா, உன்னை வேணும்னா கூட்டிட்டு போறேன். ஆனா நான் கோயிலுக்கு வெளியில தான் நிப்பேன். நீ கும்பிட்டுட்டு வா. ஒன்றும் வேண்டாம். என் ஆசையை நான் அப்படியே மனசுக்குள்ள புதைச்சு வச்சுக்கிறேன். எனக்காக ஒன்றும் நீங்க வரவும் வேண்டாம், நான் இந்த தீபாவளியை கொண்டாடவும் வேண்டாம். புரிஞ்சுக்க மகா, என்ன நீ இப்படி அடம் பிடிக்கிற? இத்தனை வருஷமும் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தானே போனோம். இப்ப என்ன புதுசா தீபாவளி கொண்டாடணுங்கிற? ப்ளீஸ் மகா. ஆமா, எங்க அம்மா நைட் ஆனா எவ்வளவு பலகாரம் செஞ்சிருக்கும் தெரியுமா? நாங்க உட்காந்து தின்னுக்கிட்டே இருப்போம். காலையில எங்க அம்மா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு எங்களையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லிட்டு எம்புட்டு வெடி போடுவோம் தெரியுமா? இங்க எதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாம அழகான தாவாணி பாவடை எல்லாம் எங்க அம்மாவும் அப்பாவும் எங்களுக்காக வாங்கி தருவாங்க தெரியுமா? எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா எங்க வீட்டுல? இங்க எதுவுமே இல்லை. எல்லார் வீட்லயும் வெடி வெடிக்கிறாங்க. எனக்கு பார்க்க பார்க்க பொறாமையா இருக்கு தெரியுமா? இப்ப என்ன, உனக்கு வெடி போடணும் அப்படித்தானே? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு தீபாவளி பலகாரம் வேணும். செஞ்சு தர முடியுமா முடியாதா? அடிப்பாவி, நான் எதுவுமே செஞ்சது கிடையாது. வேணும்னா அம்மாவை செஞ்சு தர சொல்லட்டா? ஒன்றும் வேண்டாம். இந்த வீட்டில் நான் நினைக்கிறேன் நடந்துருவா போகுது. நான் போறேன். போய் துணியை மாத்திட்டு போய் குளிச்சுட்டு வரேன். எத்தனை தடவை குளிப்ப? ஏன் அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? எத்தனை தடவை வேணாலும் குளிப்பேன். நீங்க கிளம்புங்க. தீபாவளி கொண்டாடலன்னு வருத்தம் அடிக்கியா? ஜெய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. யார் சொன்னா? அதான் உன் முகத்துல எழுதி ஒட்டி இருக்கேன். யாராவது வந்து சொல்லணுமானே? பாத்தியா, ஜெனியும் ஜான்சி பாப்பாவும் தான் வெடி போடுறாங்க. கேக்குதா? சத்தம் டும் டும்னு கடிச்சா. இங்க பாரு, ஜான்சி பாப்பா நிறைய வெடி வாங்கியிருக்காங்க தெரியுமா? நம்ம எல்லாரும் தீபாவளி கொண்டாடுறோம். நாம ஜாலியா இருக்கோம் தெரியுமா? என்னடா சொல்ற? அதுவும் இந்த வீட்டில் நாம தீபாவளி கொண்டாடுறோமா? ஏன்டா கதை விடுற? ஆச்சி வேற இருக்காங்க. எப்படிடா கொண்டாடுறோம்? உனக்கு விஷயமே தெரியாதா? ஆச்சி தான் பெர்மிஷனே கொடுத்துட்டாங்க தெரியுமா? நேத்தே ஆச்சி சொல்லிட்டாங்க, மகாக்காக இந்த வருஷம் நாம எல்லாருமே தீபாவளியை செலிப்ரேட் பண்றோம். மகாக்காக எதுவுமே செஞ்சது கிடையாது. அவளை கண்ட்ரோல் பண்ணியே வச்சிருந்தேன். அவளை சாமி கும்பிட விடுறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு ஆச்சி சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா தாத்தா கிட்ட? என்னடா சொல்ற? ஆமா, நிஜமா தான் சொல்றேன் தெரியுமா? அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ இருக்கட்டும்னு நான் விட்டுருக்கணும். நான் எப்படி அவளை கண்ட்ரோல் பண்றது? நான் பண்ணது தப்பு தானே. அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை அவ செய்யணும். நமக்கு பிடிச்ச மாதிரி அவ எடுக்கணும்னு நான் சொன்னது தப்பு அப்படின்னு ஆச்சி சொன்னாங்க தெரியுமா? தாத்தாவும் இப்போ வாடு உனக்கு புத்தி வந்துச்சேன்னு சொன்னாங்க தெரியுமா? ஆச்சி இந்த தீபாவளியை மக்காக்காக நாமளே செலிப்ரேட் பண்ண போறோம். நிறைய பலகாரம் வீட்டில் செய்யப்படன்னு நேரத்தே சாமான்லாம் வாங்கிட்டு வந்துச்சு தெரியுமா? இப்போ கிச்சன்ல தான் ஆச்சி இருக்குது தெரியுமா? என்னடா அதிசயம் இதெல்லாம்? ஆமாக்கா சித்தி, இன்னும் கொஞ்ச நேரத்துல சர்ப்ரைஸா எல்லாம் வரும் தெரியுமா உனக்கு? அப்ப காலையில நான் சித்தப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் தீபாவளி எப்படி கொண்டாடுறதுன்னு என்கிட்ட கேட்டாரு. அதெல்லாம் பொய் தெரியுமா? தீபாவளி உனக்காக சர்ப்ரைஸா கொண்டாடணும்னு சித்தப்பா நினைச்சிருக்கோம் தெரியுமா? அடப்பாவி, சரியான ஆளுதான். நான் கூட எங்க அம்மா வீட்டில் இருந்தா எப்படி எல்லாம் இருந்திருக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு இருந்தேன். அவரும் அதுக்கு என்ன செய்யறதுன்னு சொன்னாரு தெரியுமா? எல்லாமே பொய் மகா சித்தி. என்னாச்சு? ஒரே ஸ்நாக்ஸா செஞ்சிருக்கீங்க, முடுக்கு ஜாங்கடின்னு. என்னத்த இவ்வளவு ஸ்நாக்ஸ் செஞ்சிருக்கீங்க? இன்னும் நிறைய இருக்கு. இங்க பாரு, லட்டுக்கு அங்க செஞ்சு வச்சிருக்கேன். இனிதான் உருட்டணும். அது போக மைசூர் பாக்கு, உனக்கு பிடிச்ச பாதுஷா எல்லாமே செஞ்சிருக்கேன். இங்க பாரு, இந்த தீபாவளியை நாம சந்தோஷமா கொண்டாடுறோம். ஒரு வருஷமாவது உனக்காக நான் விட்டு கொடுத்ததே கிடையாது. எல்லா நாளும் ஏன் ஆர்டர் படி தான் நடந்திருக்கு. ஆனா இனி எப்பவுமே உங்க எல்லாருடைய சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். மகா, நீ ஒரு வேலையும் செய்யக்கூடாது. இங்க உட்காந்து நான் செஞ்சு தர டேஸ்ட் பாக்குறேன்.
இந்த தீபாவளியை நாம நல்லபடியா செலிப்ரேட் பண்றோம். அத்தை, நிஜமா வத்த சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றேன். உனக்காக ஜான் போய் சாமி படமும் வெடியும் வாங்க போயிருக்கான். நீ எப்படியெல்லாம் கொண்டாடணும்னு நினைக்கிறியோ அப்படியெல்லாம் கொண்டாடுவோம். சூப்பராச்சி, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா? நானும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கிட்டா? ஏய், உனக்கு கிச்சன்ல எடுத்து வச்சிருக்கேன். எடுத்துட்டு போய் உங்க அம்மாட்ட கொடு, நீயே சாப்பிடு. சரி ஆச்சி, தேங்க்ஸ் ஆச்சி. அதென்ன, எப்பவும் உங்களுக்கு இந்த மருமக மட்டும் வசதியா இருக்கா? இவளுக்கு மட்டும் எல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இங்க பாரு, அவ மாசமா இருக்கா, அதனால வாசப்பட்டதை செஞ்சு கொடுக்குறேன். நீ வேணும்னா எடுத்து சாப்பிடு. உன்னை யாரு வேண்டாங்கிறா? தேவையில்லாம ஏன் இப்படி வம்புக்கு நிக்கிற? மகா உன் அக்கா தானே, வேற யாரும் இல்லையே. போதும் உங்க நடிப்பலாம். நீங்க தீபாவளி கொண்டாடுறதுக்கு சம்மதிச்சிங்களா? இதை நான் நம்பணுமா? இன்னும் யார் குடியை கெடுக்கிறதுக்கு சும்மா எதையாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்க. என்னமோ இவ மாசமா இருக்கலாம்ல, மாசமா? அப்ப நாங்களாம் மாசமா இருக்கும்போது நீங்க உட்காந்து ரொம்ப கவனிச்சிங்களோ? ஏருக்கு, எப்ப பார்த்தாலும் அத்தையை ஏதாவது பேசணும்னு பேசிட்டே இருப்பியா? உனக்கு வேற வேலையே இல்லையா? ஆமாமா மகாராணி, உன்னை தாங்குறாங்கல்ல, பின்ன நீ அவங்களுக்கு இப்படித்தானே சப்போர்ட் பண்ணுவ? இங்க பாரு இருக்கு, நீ தான் வீட்டை விட்டு போக போறல, பின்ன என்ன? தேவையில்லாம இங்க உட்காந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காத. உன்னால இந்த குடும்பத்துல சேர்ந்து இருக்க முடியல. வாய் மட்டும் ரொம்ப நீளுது. ஏன் புருஷன் உழைக்கிற காசையும் மொத்தமா கொண்டாந்து இங்க போட்டுட்டு நான் நடுத்தரில் நிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உன் புருஷன் சம்பாத்தியம் பண்றத நான் இங்க கொண்டாந்து போடுன்னு சொல்லல. என்னமோ அவன் மட்டும் தான் சம்பாத்தியம் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க. ஏன் ஜானும் வேலைக்கு போகத்தான் போறான், போகாமையா இருக்க போறான்? அப்போ அவன் மட்டும் போடுறத இத்தனை நாளும் நீயும் ஜேம்ஸும் சாப்பிட்டீங்கல்ல, அதை என்னன்னு சொல்றது? சொத்தை பாதுகாக்க துப்பு இல்ல நீங்க பேசுறீங்களா? அப்ப சொத்து இருக்கிறதா கல்யாணம் பண்ணி வந்தியா? இந்த அகம்பாத பேச்சுக்கு ஒன்றும் குறைச்ச இல்ல. பிள்ளைங்களை சந்தோஷமா வச்சுக்க துப்பு இல்ல, பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைக்க துப்பு இல்ல. வாய் பேசுறீங்களா வாயி? அதையே நான் திருப்பி கேட்டா, உன் வீட்டுல எல்லாம் சேர்த்து வச்சிருந்தாங்களா? இல்ல உனக்கு 100 பவுனு 200 பவுனுன்னு நகை போட்டு அனுப்புனாங்களா? இல்லல்ல மகா, நான் பேசுறேன்னு தப்பா நினைக்காதம்மா. எனக்கு வேற வழி இல்ல, இந்த இடத்துல நான் பேசித்தான் ஆகணும். என்னமோ சொத்து சேர்த்து வைக்கணும்னு பேசுறா. சொத்து இருந்தாதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருவியா? அத்தியா, இவங்களோட சுயரூபத்தை 100 பவுனு 200 பவுனு போடணுமாம்ல. அன்னைக்கே அப்பா கிட்ட நான் கேட்டேன், ஒன்னாலதான் அவர் போடாம போயிட்டாரு. இப்ப சொல்லி காட்டுறாங்கல்ல. வாய மூடு இருக்கு, நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. அதனாலதான் அத்தை இப்படி பேச வேண்டியதா இருக்கு. அதானே பிள்ளையும் சொல்லி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறவல்ல, ஓங்கிட்ட பேச முடியுமா? ஒன்னாலதான் இவங்க இந்த ஆட்டம் ஆடுறாங்க. எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். மாமியாலும் மருமவளும் ஒத்துமையா இருக்கீங்களா? ஒத்துமையா? உங்க ஒத்துமை எத்தனை நாளைக்குன்னு நான் பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம். வேணும்னா 2 ஜாங்கிரி எடுத்து தின்னுட்டு போய் அப்புறமா உட்காந்து பாரு. உங்ககிட்ட எல்லாம் பேச வந்த பாருங்க, என்ன சொல்லணும்? என்ன மகா, அவ பேச பேச நீ சிரிச்சிட்டே இருக்க? ஐயோ அத்தை, எனக்கு இது பழகி போச்சு, விடுங்க அத்தை. அவ பேசினா பேசிட்டு போறா. அவ பேசுறதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. அவ இன்னைக்கே பேசுறா, கொஞ்ச நாளாவே அவளுக்கு ஏதோ ஆயிருச்சு. மகா, என்னை மன்னிச்சிருமா. நான் உனக்காக எதுவுமே செஞ்சதில்லை. இப்பவாது இந்த பலகாரம் செஞ்சதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். நீ உட்காந்து சாப்பிடு, நான் போய் மிச்சத்தையும் முடிக்கிறேன். அத்தை, நான் வேணும்னா வந்து ஹெல்ப் பண்ணட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ மாசமா இருக்கிறவ, உனக்கு என்ன பாத்திரம் பக்கம் வந்தா ஒரு மாதிரி பண்ணும். நீ இங்கேயே உட்காரு, நான் எல்லா வேலையும் முடிச்சிடுறேன். அத்தை, நான் இவ்வளோ காலம் சாப்பிட்டா குண்டாயிருவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சாப்பிடு, ஜான் வருவான். சரிங்க அத்தை. என்ன மேடம், இப்ப ஹாப்பியா? சரியான ஆளுதான். காலையில என்கிட்ட அம்பிட்டு பேசுனீங்க, தீபாவளியே கொண்டாடாத மாதிரி. எல்லாம் உனக்காக தான். நான் அப்பா அம்மா எல்லாரும் போட்ட பிளான். இந்த தீபாவளிய எப்படி கொண்டாடுறோம்னு மட்டும் பாரு. சரியான ஆளுதான், போங்க. ஜான்சி எங்க? அவ வெடி போடுறாளமே, கவனமா பாத்துக்கோங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவனமா இரு. சரிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று திருமண நாளை கொண்டாடும் செல்வமண்ணா தமிழரசி அக்கா அவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் செல்வமண்ணா தமிழரசி அக்கா, எப்படி இருக்கீங்க? உங்க 2 பேருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். எப்பவும் ஹாப்பியா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன். இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் தமிழரசி அக்கா, செல்வமண்ணா. 2 பேரும் வாழ்க்கையில எப்பவுமே மிகவும் சந்தோஷத்தோட இன்னைக்கு போல எப்பவும் இருக்கணும். இன்று திருமண நாளை கொண்டாடும் செல்வமண்ணா தமிழரசி அக்கா அவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
எல்லாருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. உங்க எல்லாருக்கும் காதலில் விழுந்தேன் சார்பாகவும் ஜான் மகா சார்பாகவும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடுங்க, சேஃபாக கொண்டாடுங்க. அப்புறம் உங்க எல்லார்கிட்டையும் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நாளாவே எங்க சேனல்ல சரிவரைய கதை போட முடியல. ஒரு நாள் 2 நாள் இல்லை 3 நாள் கூட விட்டு விட்டு போட்டிருக்கோம். என்ன காரணம்னு சொல்ல தெரியல. இதுவாக தான் காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமாங்க, இன்னும் அங்கேருந்து இங்கே வந்ததுலேருந்து செட் ஆகலை. ரொம்ப சவுண்டாக வீடியோ எடுக்கிறதுனா கூட அக்கம் பக்கத்தில் கேட்குமோ, ரொம்ப சவுண்டாக இருக்குமோ, அப்படி இப்படியெல்லாம் யோசித்து வீடியோ எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்படி தான் இருக்குது. ஆனால் ஓமனில் இருந்த வரைக்கும் அக்கம் பக்கம் இருக்கிற வீடுகள்லாம் வேறு வேறு ஆட்களாக இருப்பாங்க. அதனால் நம்ம லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியாதனால நல்லா வாய்ஸ் டோனாகவும் சவுண்டாகவும் எடுக்க முடிஞ்சிச்சு. ஆனால் இங்கே இந்தியாவில் இருக்கும்போது பயந்து யாருக்காவது கேட்டுருமோ, வாய்ஸ் வெளியே கேட்குமோ, அப்படி இப்படின்னு நினச்சி எடுக்கிறதுனால தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது போக உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதனால கண்டினியூவாக வீடியோ போட முடியல. ஹாஸ்பிட்டல் போக வர நேரம் சரியாக தான் இருக்குது. மற்றபடி எந்த காரணமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மகா கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஆமாங்க, நாம் சத்தமாக வீடியோ எடுக்கிறது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுல்ல. அதனால தான் கொஞ்சம் யோசித்து யாரும் இல்லாதப்பா அப்படி இப்படின்னு பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, ஓரளவுக்கு செட் ஆயிரும் நம்புகிறேன். அது போக நம்ம மைண்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். இவர் அங்கே இருக்க, நான் இங்கே இருக்கேன், இதெல்லாம் யோசித்து கொஞ்சம் மைண்டு டயர்டாயிருதுன்னு நினைக்கிறேன். இது நல்லா இருக்க. என்ன காரணம் சொல்லாத மகா. உண்மையான ரீசன் அதானே. கொஞ்சம் ஃப்ரீ மைண்டாக இருக்கணும், அப்போ தான் வீடியோவும் ஒழுங்காக வரும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. எல்லாருக்காகவும் கூடிய சீக்கிரம் நல்லபடியாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் தீபாவளியை ஹாப்பியாக கொண்டாடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், கவனமாக இருங்க. உங்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுங்க, கவனமா இருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.